லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்பு நிறைந்த எங்கள் தந்தையே, இந்த புதிய நாளுக்காக, இந்த புதிய வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வார்த்தையை கேட்டு தியானித்து எங்கள் வாழ்வை சீர்தூக்கி பார்க்க நீர் எங்களுக்கு வழங்கும் இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி. இன்று நாங்கள் தியானிக்கும் உமது வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து எங்கள் செயல்களில் வெளிப்பட எங்களுக்கு வழிகாட்டும். இந்த மன்றாட்டை எங்கள் சகோதரராகிய இயேசுவின் பெயரில் உம்முன் வைக்கிறோம் அப்பா. ஆமேன். இன்று ஜனவரி 6, 2026 திருக்காட்சி விழாவுக்கு பின்வரும் செவ்வாய்க்கிழமைக்கான வாசகங்கள். புனித யோவானின் முதல் திருமுகத்திலிருந்து முதல் வாசகம், அப்புறம் திருப்பாடல் 72, கூடவே புனித மார்க் எழுதிய நற்செய்தி வாசகம். நம்மளோட நோக்கம் இந்த நிகழ்வை மேலோட்டமா பாக்குறதில்ல. இதுக்குள்ள இருக்கிற மனித உணர்வுகளை, சவால்களை, அப்புறம் கடவுளோட அன்பு எப்படி பற்றாக்குறைய நிறைவா மாத்துதுங்கிற ஆழமான உண்மையை புரிஞ்சுக்கிறது தான். சரி, அப்போ அந்த நற்செய்தி நிகழ்வுக்குள்ளேயே போலாம். மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம், வசனங்கள் 34 44 வரையுள்ள பகுதி. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த அற்புதம். அதோட இன்றைய நாளோட வழிகாட்டும் சிந்தனையா, ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடையவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார் என்ற அல்லேலுயா பதிலுரை அமைஞ்சிருக்கு. வாங்க இந்த வாசகத்துக்குள்ள நாம ஆழமா பயணிக்கலாம். சரி, இயேசுவும் சீடர்களும் ஒரு நாள் முழுக்க ஓய்வே இல்லாமல் ஊழியம் செஞ்சுட்டு கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு ஒரு படகுல தனிமையான இடத்துக்கு போறாங்க. ஆனா அவங்க போறதுக்குள்ள மக்கள் அங்க கூடிடுறாங்க. ஆமா, ஆயிரக்கணக்கான மக்கள். இயேசு படகு விட்டு இறங்கினதும் அந்த பெருங்கிரளான மக்களை பாக்குறார். அப்போ நற்செய்தியாளர் ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துறார். இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அந்த பரிவுக்கு காரணம் என்ன? அவங்க பசியோட இருந்தாங்களா? அது மட்டும் இல்ல, அதை விட ஆழமான ஒரு காரணம். அவங்க ஆயிரில்ல ஆடுகளை போல இருந்தாங்க. ஒரு வழிகாட்டுதல் இல்லாம சிதறி தவிச்சு போய் நின்ன மக்களை பார்த்துதான் ஒரு உள்ள உருகுது. ஓ, அந்த பரிவு கொண்டாருங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது சும்மா ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கிற ஒரு அனுதாபம் இல்ல. மூல மொழியான கிரேக்கத்துல இதுக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஸ்பிளான்சினிசோமாய். இதோட அர்த்தம் உள்ளத்தோட ஆழத்திலிருந்து, சொல்ல போனா அடி வயிற்றிலிருந்து வர ஒரு ஆழமான இரக்கம். ஓ, அப்படியா? ஆமா, ஒரு தாய் தன் பிள்ளையோட துன்பத்தை பார்க்கும்போது எப்படி துடிப்பாளோ அந்த மாதிரி ஒரு உணர்வு அது. அப்போ இயேசு அந்த மக்கள் பசியை மட்டும் பார்க்கல, அவங்களோட ஆன்மாவின் ஏக்கத்தை, வழிகாட்டுதல் இல்லாம தவிக்கிற அவங்க நிலைய, அவங்க தனிமைய எல்லாத்தையும் உணர்ந்தார். அதனாலதான் அவங்க வயிற்று பசிய போக்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பலவற்றை கற்பிக்க தொடங்கினார். மிக சரியா சொன்னீங்க. முதல்ல ஆன்மாவின் தேவை, அப்புறம்தான் உடலின் தேவை. இயேசுவோட அணுகுமுறை எப்போதுமே இதுதான். ஆமா, அதனால அவர் முதல்ல அவங்க வயிற்று பசிய பத்தி யோசிக்கல. அவங்களுக்கு பலவற்றை கற்பிக்க தொடங்குறார். அவங்களோட ஆன்ம பசிய முதல்ல ஆற்றுகிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. ஆனா அவர் கற்பிச்சுட்டே இருக்கும்போது நேரம் போயிட்டே இருக்கு. சாயங்காலம் ஆயிடுச்சு. ஆமா, இப்போ சீடர்கள் வராங்க. அவங்க பார்வை ரொம்ப யதார்த்தமா இருக்கு. ரொம்ப பிராக்டிக்கலா யோசிக்கிறாங்க. இயேசுகிட்ட இவ்விடம் பாலிநில மாதிரி இருக்கு, நேரமும் ரொம்ப ஆகிடுச்சு, இந்த மக்களை அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றதுல தப்பு இல்லையே. அவங்க பக்கத்துல இருக்கிற ஊர்களுக்கு போய் ஏதாவது சாப்பாடை வாங்கிக்கட்டும்னு ஒரு நல்ல தீர்வு சொல்றாங்க. ஒரு ஈவென்ட் மேனேஜர் யோசிக்கிற மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்க. 5000 பேருக்கு மேல இருக்கிற கூட்டத்துக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கறது? இது ஒரு பெரிய லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனை தானே. ஆனா இயேசுவோட பதில் அவங்களோட தர்க்கத்தை, அவங்களோட கணக்கீடுகளை எல்லாம் உடைக்குது. என்ன சொல்றார்? அவர் சொல்றார், நீங்களே அவர்களுக்கு உண்ண கொடுங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த சீடர்களோட மனநிலைய. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க, தங்கிட்டையோ எதுவும் இல்ல. இந்த நிலைமையில இயேசு இப்படி சொல்லும்போது அவங்க எவ்வளோ அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. நிச்சயமா அதிர்ச்சியா இருந்திருக்கும். அவங்களோட உடனடி பதில் அவங்களோட மனநிலையை அப்படியே காட்டுது. நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டுமான்னு கேக்குறாங்க. அதுல ஒரு விரக்திய தெரியுது. விரக்தி, இயலாமை எல்லாமே. இந்த 200 தெனாரியம்ங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். ஒரு தெனாரியம்ங்கிறது ஒரு சாதாரண கூலியாளோட ஒரு நாள் சம்பளம். அப்போ 200 தெனாரியம்னா கிட்டத்தட்ட ஒருத்தரோட 7 மாச சம்பளம். அதேதான். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எங்க கிட்ட அவ்வளோ பணம் இல்ல, ஒருவேளை இருந்தாலும் இந்த பாலை நிலத்துல இவ்வளோ பேருக்கு அப்பா எங்க போய் வாங்குறது? அவங்களோட பார்வை முழுக்க தங்களிடம் இல்லாத பணத்தின் மேலதான் இருக்கு. இது ஒரு பற்றாக்குறை மனநிலை, ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்னு சொல்லுவாங்களே அது. சரி, அவங்க பார்வை முழுசும் நம்ம கிட்ட என்ன இல்ல, இது எவ்வளோ பெரிய செலவுங்கிறதுல தான் இருந்திருக்கு. ஆமா, அவங்க பிரச்சனைய பணம், மனுஷ சக்தி இதுல மட்டும்தான் பார்த்தாங்க. ஆனா இயேசுவோட பார்வை வேற மாதிரி இருக்கு.
அவர் என்ன இல்லைன்னு கேட்கல, அதுக்கு பதிலா என்ன இருக்குன்னு கேட்கிறார். உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள்னு சொல்றார். இதுதான் இதுதான் இறைவனோட பார்வைக்கும் மனுஷனோட பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். நாம இல்லாததை நினைச்சு கவலைப்படுறோம், ஆண்டவரோ நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு தொடங்க சொல்றார். அவங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, 5 அப்பங்கள் 2 மீன்கள் உள்ளன. இது ஒரு சின்ன பையனோட மதிய உணவா இருந்திருக்கலாம். அங்க 5000 ஆண்கள் மட்டும் இருந்தாங்கன்னு வாசகம் சொல்லுது. பெண்கள் குழந்தைகளையும் சேர்த்தா அந்த எண்ணிக்கை 15,000 இல்ல 20,000 கூட தாண்டிருக்கலாம். ஆமா, இத்தனை பேருக்கு 5 அப்பமும் 2 மீனும். யோசிச்சு பார்த்தா அது ஒரு நகைச்சுவை மாதிரி கூட தோணலாம். உண்மைதான். ஆனா இறைவனோட அற்புதம் நாம அற்பம்னு நினைக்கிற ரொம்ப சின்னதுன்னு ஒதுக்குற அந்த காணிக்கையிலிருந்து தான் தொடங்குது. அது வெறும் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துற ஒரு செயல் இல்ல. சிதறி கிடந்த, பசியோட இருந்த, ஒரு நோக்கமும் இல்லாம இருந்த ஒரு கூட்டத்தை அவர் ஒரு சமுதாயமா, ஒரு குடும்பமா மாத்துறாரு. அருமையான பார்வை. அது வரைக்கும் தனித்தனியா இருந்தவங்க இப்போ ஒரே பந்தியில ஒரே குடும்பமா உட்கார்ந்திருக்காங்க. இப்போ அற்புதத்தோட மைய பகுதிக்கு வரோம். இயேசுவோட 4 செயல்களை வாசகம் தெளிவா பதிவு செய்து சொல்லுங்க. முதலாவது, அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்தார். இரண்டாவது, வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றினார். மூன்றாவது, அப்பங்களை பிட்டார். நாலாவது, பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். நற்கருணையோட முன்னோட்டத்தை நாம இங்க தெளிவா பார்க்க முடியுது. அப்போ அந்த நன்றி செலுத்துதல் தான் அந்த சிறிய உணவை பெருக செஞ்சிருக்கு இல்லையா? கண்டிப்பா. நம்ம உழைப்பும் நம்ம காணிக்கையும் அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, கடவுளோட ஆசீர்வாதத்தோட சேரும்போதுதான் அற்புதம் நடக்குது. அந்த அற்புதத்தோட விளைவு என்ன? வாசகம் சொல்லுது, அனைவரும் வயிறார உண்டார்கள். ஏதோ பசிக்கு சாப்பிட்டாங்கன்னு சொல்லல, வயிறார உண்டார்கள். முழுமையான திருப்தி அடைஞ்சாங்க. அதோட முடியல. பின்பு எஞ்சிய அப்பத்துண்டுவையும் மீன்களையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். இதுதான் இந்த நிகழ்வோட உச்சகட்டம். ஆமா, 12 கூடைகள். அந்த 12 கூடைகள்ங்கிறது வெறும் மிச்ச சாப்பாடு இல்ல. அது ஒரு ஆழமான குறியீடு. அது இஸ்ரேலோட 12 குலங்களையும் புதிய இஸ்ரேலான திருச்சபையோட தூண்களான 12 திருத்தூதர்களையும் குறிக்குது. அப்போ இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கடவுளோட கொடை போதுங்கிற அளவுல நிக்காது. அது எப்போதுமே நிறைவா வழிஞ்சு ஓடுற அளவுக்கு இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற அந்த சின்ன 5 அப்பத்தை நாம இறைவன் கிட்ட கொடுக்கும்போது நாம கொடுத்ததை விட பன்மடங்கு அதிகமா திரும்ப பெறுகிறோம். அதுவும் நமக்கு மட்டும் இல்ல, நம்ம சுத்தி இருக்கிற முழு சமுதாயத்துக்கும் பயன்படுற மாதிரி நிறைவா கிடைக்குது. இதுதான் இறைவனோட தாராள குணம். அப்படியானா இன்னைக்கு நாம தியானிச்ச இந்த நிகழ்வுல இருந்து நாம கத்துக்கிற மைய கருத்து இதுதான். நம்ம தேவைகளை, நம்ம பசிய, நம்ம ஏக்கங்களை இயேசு பாக்குறாரு. அவர் நம்ம மேல பரிவு கொள்றாரு. பல நேரங்கள்ல என்னால என்ன செஞ்சிட முடியும், என்னோட சின்ன உதவியால என்ன மாற்றம் வந்துட போகுதுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா இந்த வாசகம் நமக்கு ஒரு சவால் விடுக்குது. ஆமா, இந்த சிந்தனைய நம்ம இருதயத்துல எடுத்துட்டு போவோம். உங்ககிட்ட ஒரு கேள்வியை வைக்க விரும்புறேன். கேளுங்க. உங்க வாழ்க்கையில அந்த 5 அப்பங்கள் மற்றும் 2 மீன்கள் எவை? இது பத்தாது, இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாதுன்னு நீங்க நினைச்சு பகிர்ந்துக்க தயங்குற ஒரு திறமை, உங்க நேரம், ஒரு சின்ன புன்னகை, இல்ல ஒரு ஆறுதலான வார்த்தை, அது எது? நல்ல கேள்வி. உங்ககிட்ட இருக்கிற அந்த சின்னத இன்னைக்கு இறைவன் கிட்ட ஒப்படைச்சா அது எப்படி பழுகி பெருகும்னு சிந்திச்சு பாருங்க. சீடர்களோட இந்த பற்றாக்குறை மனநிலையை ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னைக்கோட முதல் வாசகத்தை பார்த்தா இந்த முழு நிகழ்வுக்கும் ஒரு புதிய அர்த்தம் கிடைக்கும். திருத்தூதர் யோவான் எழுதின முதல் திருமுக அதிகாரம் 4 வசனங்கள் 7-10 வரைக்கும். இதுல அன்போட உண்மையான அர்த்தம் என்ன, அதோட ஊற்றுக்கண் எதுன்னு யோவான் ரொம்ப தெளிவா விளக்குறாரு இல்லையா? ஆமா, ரொம்ப ஆணித்தரமா விளக்குறாரு. சரி, நாம நேரடியா வாசகத்துக்குள்ள போகலாம். முதல் வசனம், அதாவது 7வது வசனம் இப்படி சொல்லுது: அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செய்யும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். இந்த யோவான் அன்பு செலுத்துறது நல்லது, இல்ல அன்பு செலுத்த முயற்சி பண்ணுங்க ஒரு ஆலோசனையா சொல்லல. ஆமா, ஒரு கட்டளையா சொல்றாரு. ஒரு கட்டளையா அன்பு செலுத்துவோமாக அப்படின்னு ஒரு வாழ்வியல் நெறியாவே முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அந்த அன்போட ஊற்றுக்கண் எதுங்கிறதையும் முதல் வரியிலேயே தெளிவுபடுத்திடுறாரு பாருங்க. ஆமா, அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்புங்கிறது மனிதர்களாகிய நமக்குள்ளிருந்து இயல்பா சுரக்கிற ஒரு உணர்ச்சி மட்டும் இல்ல, அதோட பிறப்பிடமே அது கடவுள்தான்.
அப்போ நாம அன்பு காட்டும்போது நாம ஒருத்தர்கிட்ட உண்மையான சுயநலமற்ற அன்பை காட்டும்போது நாம கடவுளோட அந்த தெய்வீக இயல்புல பங்கெடுக்கிறோம். அதுதான் அதோட அர்த்தம். நெருப்புல இருந்து வர்ற வெப்பம் மாதிரி கடவுள்கிட்ட இருந்து வர்றதுதான் அன்பு. தொடர்ந்து வர்றவரையும் ரொம்ப முக்கியமானது. அன்பு செய்யும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். ஆமா, நாம திருமுழுக்கினால கடவுளோட பிள்ளைகள் ஆகிறோம். ஆனா அந்த உறவை நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து காட்டுறது, அது இந்த அன்புல தான் இருக்கு. ஒரு தகுதி சான்றிதழ் மாதிரி. ஆமா, சரியா சொன்னீங்க. நான் கடவுளோட பிள்ளைன்னு சொல்றதுக்கு ஆதாரம் என்னன்னா, என் வாழ்க்கையில அன்பு இருக்கா இல்லையாங்கிறது தான். அடுத்த வசனம், அதாவது 8வது வசனம், நீங்க சொன்னதோட மறுதலைய இன்னும் அழுத்தமா சொல்லுது. ஆமா, அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். இது நம்மள நாமே சோதிச்சு பார்க்க வைக்கிற ஒரு கூற்று. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கூற்று. நாம எவ்வளவுதான் ஜெபம் செஞ்சாலும் சரி, ஆலயத்துக்கு போனாலும் சரி, திருவிவிலியத்தை வாசிச்சாலும் சரி, நம்ம வாழ்க்கையில நம்ம இதயத்துல மத்தவங்க மேல அன்பு இல்லைன்னா நாம இன்னும் கடவுளை அறியவே இல்லைன்னு யோவான் அடிச்சு சொல்றாரு. இதுல அந்த வார்த்தை பிரயோகம் ரொம்ப முக்கியம் இல்லையா? யோவான் கடவுள் அன்பு நிறைந்தவர்னோ இல்ல கடவுள் கிட்ட அன்பு இருக்குன்னோ சொல்லல. அவர் கடவுள் அன்பா இருக்கிறார், அதாவது காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அன்பா இருக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அன்புங்கிறது கடவுளோட பல குணங்கள்ல ஒண்ணு இல்ல. அதுவே அவரோட முழுமையான இயல்பு. நெருப்புக்கு வெப்பம் எப்படி இயல்போ, தண்ணிக்கு குளிர்ச்சி எப்படி இயல்போ, அது மாதிரி கடவுளோட முழுமையான சாராம்சமே அன்புதான். ஆமா, இதுதான் இறையியலோட உச்சம். அதனால நம்ம வாழ்க்கையில அன்பு இல்லைன்னா, அதாவது பிறர் மேல அக்கறையோ இரக்கமோ மன்னிப்போ கனிவோ இல்லைன்னா, நம்ம கடவுளோட அடிப்படை இயல்பையே அறியாதவங்களா இருக்கோம். அது ஒரு பெரிய குறைபாடு. ஆமா, ஒருத்தரை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவரோட பேரை மட்டும் தெரியலன்னா எப்படி இருக்குமோ, அது மாதிரிதான் இதுவும். கடவுளை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் அன்பு அறியலனா நாம கடவுளையே அறியல. இதுதான் இன்னைக்கு நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. ஏன் வாழ்க்கையில அன்பு இருக்கா? நான் மத்தவங்க கிட்ட அன்பு செலுத்துறேனா? அப்படியானா கடவுளோட அன்பு வெறும் உணர்ச்சி மட்டும் இல்ல, அதுவே அவருடைய இயல்புன்னா அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டுச்சு, அது எப்படி நமக்கு தெரிய வந்துச்சு? நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கே 9வது வசனம் ரொம்ப அழகா பதில் சொல்லுது. நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார், இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆமா, கடவுளோட அன்புங்கிறது அது வெறும் வார்த்தைகள் இல்ல, அது ஒரு கோட்பாடு இல்ல, அது ஒரு செயல். அந்த செயலே தன் ஒரே மகனாகிய இயேசுவை இந்த உலகிற்கு அனுப்பினது. இதுதான் அன்போட உச்சகட்ட வெளிப்பாடு. சரியா சொன்னீங்க. இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கையோட அச்சாணி. கடவுளோட அன்பு ஒரு தத்துவம் இல்ல, அது ஒரு வரலாற்று நிகழ்வு. இயேசுவை இந்த உலகிற்கு அனுப்பினதன் மூலமா கண்ணுக்கு தெரியாத கடவுளோட அன்பு கண்ணுக்கு தெரியக்கூடிய, நம்மால உணரக்கூடிய ஒரு மனித ரூபத்தை எடுத்தது. ஆமா, அந்த அன்பு உறுதியானது, காணக்கூடியதானது. அதோட நோக்கம் என்ன? நாம் வாழ்வு பெறும் பொருட்டு. இந்த வாழ்வுங்கிறது இந்த உலகத்துல நாம வாழ்ற 60-70 வருஷத்தை மட்டும் குறிக்கல. இது நிலை வாழ்வை குறிக்குது. ஆமா, பாவத்தினால நாம இழந்த அந்த இறை உறவை மீண்டும் நிலைநாட்டி நமக்கு நிலை வாழ்வை பரிசளிக்கிறது தான் அந்த அன்போட நோக்கம். அப்போ இயேசுவோட பிறப்பு, வாழ்க்கை, போதனைகள், சிலுவை மரணம், உயிர்ப்பு, இது எல்லாமே கடவுளோட அன்போட வெவ்வேறு வெளிப்பாடுகள் தான். நிச்சயமா. நம்ம கடவுளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இயேசுவோட வாழ்க்கைய பார்த்தா போதும். கடவுளோட அன்பை உணரணும்னு விரும்பினா இயேசுவோட செயல்களை படிச்சா போதும். ஆமா, அந்த அன்பு தான் நம்மள நிலை வாழ்வுக்கு அழைச்சிட்டு போகுது. இறுதியா 10வது வசனம், இது அன்போட உண்மையான தன்மைய வரையறுக்குது. இந்த வாசக பகுதியோட மணிமகுடம்னே இதை சொல்லலாம். ஆமா, நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. இது நம்மளோட பெருமையை உடைக்கக்கூடிய ஒரு வசனம். ஆமா, பல நேரங்கள்ல நாம நினைக்கிறோம், நான் கடவுளை நேசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் அவருக்காக இதை செய்யறேன் அப்படின்னு. நம்ம அன்புல இருந்துதான் எல்லாம் தொடங்குற மாதிரி நாம பெருமை பாராட்டிக்கிறோம். ஆனா யோவான் சொல்றாரு, நிறுத்துங்க, அன்போட தொடக்கம் நீங்க இல்ல, கடவுளே. ஆமா, நாம அவரை தேடுறதுக்கு முன்னாடியே அவர் நம்மள தேடிட்டாரு. நாம அவரை நேசிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் நம்மள நேசிச்சிட்டாரு. அதுவும் எப்ப நேசிச்சாருங்கிறதா ரொம்ப முக்கியம். ஆமா, அதுதான்
நாம புண்ணியவான்களா தகுதியுள்ளவங்களா இருந்தப்போ அவர் நம்ம மேல அன்பு காட்டல. மாறாக நாம் பாவிகளாக தகுதியற்றவங்களாக அவரை விட்டு விலகி போயிட்டு இருந்தப்போவே அவர் நம்ம மேல அன்பு கொண்டார். நிபந்தனையற்ற அன்பு. அந்த அன்போட உச்சகட்ட சாட்சி என்னன்னா, தம் ஒரே மகனை நம்மளோட பாவங்களுக்காக பலியாக ஒரு கழுவாயாக கொடுத்ததுதான். இதை விட ஒரு பெரிய அன்பை யாராலையும் கற்பனை செய்ய முடியாது. அப்போ இந்த வாசகம் நமக்கு விடுகிற அழைப்பு இதுதான். நாம மத்தவங்க கிட்ட அன்பு செலுத்தும் போது அவங்க தகுதியானவங்களா, அவங்க நமக்கு ஏதாவது நன்மை செஞ்சிருக்காங்களா, அவங்க நம்ம அன்புக்கு பாத்திரமானவங்களா என்றெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட அப்படி பார்க்கல. கடவுள் நம்ம கிட்ட காட்டின அதே நிபந்தனையற்ற அன்பை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பை நாமும் மத்தவங்களுக்கு பிரதிபலிக்கணும். இந்த வாசகங்களோட வெளிச்சத்துல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில யார்கிட்ட இந்த நிபந்தனையற்ற அன்பை நீங்க காட்ட போறீங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அது உங்களை ரொம்ப காயப்படுத்தின ஒருத்தரா இருக்கலாம். ஆமா, இல்ல நீங்க மதிக்காத ஒருத்தரா இருக்கலாம், பல வருஷமா பேசாம இருக்கிற உங்க உறவினரா இருக்கலாம், இல்ல தினமும் சந்திச்சும் பேசாத உங்க பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கலாம். அந்த அன்பு ஒரு பெரிய செயலா கூட இருக்க வேண்டியதில்ல. ஆமா, ஒரு சின்ன புன்னகையா இருக்கலாம், ஒரு ஆறுதலான வார்த்தையா இருக்கலாம், இல்ல தேவையில இருக்கிற ஒருத்தருக்கு செய்யற சின்ன உதவியா இருக்கலாம். ஆனா அதோட ஊற்றுக்கண் கடவுள் உங்க மேல காட்டுனா அந்த நிபந்தனையற்ற அன்பா இருக்கட்டும். ஆமா, அந்த அன்பை நீங்க பிறருக்கு கொடுக்கும் போது நீங்க கடவுளோட அன்புக்கு சாட்சிகளா மாறுறீங்க. இப்ப இத நற்செய்தி நிகழ்வோட நினைச்சு பாருங்களேன். இயேசு மக்கள் மீது கொண்ட அந்த பரிவுங்கிறது முதல் வாசகத்துல சொல்ற அந்த முந்திக் கொண்ட செயல்படுற அன்போட நேரடி வெளிப்பாடு. சரியா சொன்னீங்க. சீடர்கள் பிரச்சனை பாக்குறாங்க, இயேசுவோ தேவைய பாக்குறாரு. சீடர்கள் பற்றாக்குறைய பாக்குறாங்க, இயேசுவோ அன்பை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பை பாக்குறாரு. அப்போ 5000 பேருக்கு உணவளித்த நிகழ்வுங்கிறது ஒரு மேஜிக் ஷோ இல்ல, அது கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்கிற இறையல் உண்மைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செயல்முறை விளக்கம். ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த நிகழ்வை பத்தி திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு முறை பேசும்போது ரொம்ப அழகா சொன்னார். இயேசு நமக்கு ஒரு அருளை வழங்கும் போதோ, நம் பாவங்களை மன்னிக்கும் போதோ அவர் எதையுமே பாதியா செய்யறதில்ல, முழுமையா செய்யறார். முழுமையா? ஆமா, அவர் நம் இதயத்தையும் வாழ்வையும் தம்முடைய அன்பினாலும் மன்னிப்பினாலும் இரக்கத்தினாலும் முழுமையாய் நிரப்புகிறார். அந்த 12 குடைகள் வெறும் மீந்து போன சாப்பாடு இல்ல, அது கடவுளோட தாராளமான அன்புக்கு அடையாளம். நிச்சயமா. ஆக இது ஒரு புதிய சமூகத்தின், ஒரு புதிய உடன்படிக்கையின் நிறைவு காட்டுது. கடவுளின் அன்பு நம் தேவைகளை சந்திப்பதோட நிக்காது, அது நம்மை நிரப்பி வழியச் செய்யுங்கிறதுக்கு அது ஒரு அத்தாட்சி. அந்த அன்பு நம்மை நிரப்பி வழியும் போது அது தனிப்பட்ட வாழ்க்கையோட நின்னிடாது, ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கும். ஆமா, அந்த சமூகம் எப்படிப்பட்டதா இருக்குங்கிற ஒரு தரிசனத்தை தான் இன்னிக்கோட பதிலுரை பாடலான திருப்பாடல் 72 நமக்கு காட்டுது. இயேசு செஞ்ச இந்த அற்புதம் வெறும் பசியை போக்குற ஒரு சமூக சேவை மட்டும் இல்ல, அது ஒரு புதிய அரசின் தொடக்கம். அந்த அரசு எப்படி இருக்கும்? திருப்பாடல்ல வர்ற வரிகளை கேளுங்க. கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும், அரச மைந்தருக்கும் உமது நீதியை வழங்கியருளும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக, உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. இங்கே நாம ஒரு நிமிஷம் நின்னு கவனிக்கணும். ஒரு அரசன், அதுவும் கடவுள்கிட்ட ஜெபம் செய்யற ஒரு அரசன் பொதுவா எதை கேட்பான்? எதிரிகள் மேல வெற்றி, நீண்ட ஆயுள், செல்வம், இப்படி ஏதாவது தான் கேட்பான். ஆமா, ஆனா இந்த அரசன் கேட்கறது என்ன? உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றல். இது எவ்வளவு ஆழமான ஒரு ஜெபம் பாருங்க. ஆமாம், எனக்கும் அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என் நீதி இல்ல, உமது நீதி. அதேதான். அதாவது என் சொந்த விருப்பு அடிப்படையில நான் தீர்ப்பு வழங்க விரும்பல கடவுளே. உங்க பார்வையில எது சரியோ, எது நியாயமோ, அதை என் மக்கள் மேல செயல்படுத்துற ஞானத்தையும் ஆற்றலையும் எனக்கு தாங்கன்னு கேக்குறான். அருமை. ஆட்சிங்கிறது ஒரு தனிப்பட்ட அதிகாரம் அல்ல, அது கடவுள் கொடுத்த ஒரு பொறுப்புன்னு உணர்ந்த ஒருத்தரோட ஜெபம் இது. சரிதான். திருவிவிலியத்துல நீதி, அதாவது மிஷ்பாட்ங்கிற வார்த்தைக்கு வெறும் சட்டத்தை செயல்படுத்துறதுன்னு மட்டும் அர்த்தம் இல்ல, அது சமூகத்துல தப்பா இருக்கிறத சரி செய்யறது. குறிப்பா பலவீனமானவங்கள பாதுகாத்து அவங்கள மறுபடியும் சமூகத்துல உயர்த்துவது. அதனாலதான் உடனடியா அடுத்த வரி வருது, உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஏன் இந்த எளியவர்கள் இவ்வளவு முக்கியப்படுத்தப்படுறாங்க? ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா ஒரு சமூகத்தோட உண்மையான ஆன்மீக நிலைய அளக்கணும்னா அது பணக்காரங்களையும் அதிகாரம் உள்ளவங்களையும் எப்படி நடத்துதுங்கிறத வச்சு அளக்க முடியாது. அது ஆதரவில்லாதவங்களையும் குரல் இல்லாதவங்களையும் எளியோரையும் எப்படி நடத்துதுங்கிறதுலதான் இருக்கு. கடவுளோட இதயம் எப்போதுமே எளியோர் பக்கம்தான். அப்போ கடவுளோட நீதியை பிரதிபலிக்கிற எந்த ஆட்சியும் எளியோருக்கு நீதி வழங்குறத முதல் கடமையா கொண்டிருக்கும். மிக்கச்சரி. இதுதான் இறையாட்சியோட மிக முக்கியமான அடையாளம்.
இயேசுவோட மலைப்பொழிவுல ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியதுன்னு சொன்னதோட தொடக்கப்புள்ளியே நாம இங்க பாக்குறோம். ஆக அடித்தளம் என்பது கடவுளின் நீதி, அதன் முதல் வெளிப்பாடு எளியோருக்கான பாதுகாப்பு. சரி, இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியோட விளைவுகள் எப்படி இருக்கும்? அடுத்த வசனங்கள் அத பத்தி பேசுது. ஆமா, நான் வாசிக்கிறேன். மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை குணர்க, குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரான மக்கட்கு அவர் நீதி வழங்குவாராக, ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாற்றட்டும். நீதியான ஆட்சியோட பலன் என்னன்னா சமாதானம். இங்க சமாதானம்ங்கிற வார்த்தையை நாம சும்மா எடுத்துக்க கூடாது. ஆமா, அதுக்கு ஆழமான அர்த்தம் இருக்கு. எபிரேய மொழியில ஷலோம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வெறுமன போர் இல்லாத அமைதி அப்படின்னு மட்டும் பொருள் இல்ல. அது ஒரு முழுமையான நல் வாழ்வை குறிக்குது. அதாவது உடல் நலம், மன அமைதி, செழிப்பு, உறவுகள்ல நல்லிணக்கம், கடவுளோட ஒரு நிறைவான உறவுன்னு எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான நிலை. நீதி இருக்கிற இடத்துல இந்த ஷலோம் தழைக்கும். அருமையான விளக்கம். அதுலயும் பாருங்க, மலைகள் சமாதானத்தை கொணர்க, குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும்ங்கிற உருவகம் எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. மலைகளும் குன்றுகளும் நிலையானவை, அசைக்க முடியாதவை. ஒரு நல்ல அரசரோட நீதியும் சமாதானமும் அப்படி அசைக்க முடியாதவையா? இயற்கையோட ஒரு பகுதியாவே மாறிடுங்கிறது இது காட்டுது. அநீதி நடக்கும்போது நிலமே தன் பலனை தராதுன்னு பழைய ஏற்பாட்டுல பல இடங்கள்ல வாசிக்கிறோம். ஆனா நீதி தழைக்கும் போது படைப்பே கொண்டாடுது, இயற்கையே செழிப்பாகுது. அந்த உருவகம் எனக்கு இன்னொரு விதமாகவும் தோணுது. சொல்லுங்களேன். மலைகளும் குன்றுகளும் எல்லா மக்களுக்கும் பொதுவானவை இல்லையா? அங்கிருந்து வர்ற நீரோடை மாதிரி இந்த நீதியும் சமாதானமும் எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா மக்களையும் போய் சேரணும்னு குறிப்பதாகவும் எடுத்துக்கலாமா? மிக ஆழமான பார்வை. கண்டிப்பா அந்த நீதி பாரபட்சமற்றது. மறுபடியும் பாருங்க, இந்த வசனத்திலையும் எளியோரான மக்கட்கு அவர் நீதி வழங்குவாராக, ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாற்றட்டும் அப்படின்னு வருது. ஆமா, இது திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுது. இது தற்செயல் இல்ல. ஒரு ஆட்சியோட வெற்றிக்கு இதுதான் உரைக்கல். இயேசுவோட பணிவாழ்வில இத நாம ரொம்ப தெளிவா பாக்குறோம். அவர் நோயுற்றவர்கள், பாவிகள்னு ஒதுக்கப்பட்டவங்க, ஏழைகள்னு சமூகத்தோட விளிம்புல இருந்தவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தார். அவங்க கண்ணீரை தொடச்சு அவங்களுக்கு கடவுளோட அரசு அறிவிச்சாரு. ஆமா, அந்த வகையில இந்த திருப்பாடல் இயேசுவோட அரசாட்சிய பத்தின ஒரு மிக துல்லியமான இறைவாக்கு. சரி, இப்போ இந்த அரசாட்சியோட காலத்தையும் எல்லையரையும் பத்தி பேசுற அடுத்த பகுதிக்கு வருவோம். வாசகம் இதுதான். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக, நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரை அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரை அவர் அரசாளுவார். இந்த வரிகள்தான் இந்த திருப்பாடல் ஒரு சாதாரண மனித அரசனை பத்தினது இல்ல அப்படிங்கறத நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? இதுல 2 முக்கியமான மனித சக்திக்கு அப்பாற்பட்ட பண்புகள் சொல்லப்படுது. முதலாவது அதோட கால அளவு. நிலா உள்ளவரையில் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உலகம் உள்ளவரை, முடிவே இல்லாமல். அதேதான், சூரியனும் சந்திரனும் இருக்கிற வரை நிலையாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இது. தாவீது, சாலமோன் மாதிரி மாபெரும் அரசர்களோட ஆட்சி கூட சில 10 ஆண்டுகள்ல முடிஞ்சிடுச்சு. ஆனா இங்க பேசப்படுற மெசியாவாகிய அரசரோட ஆட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும். ஓகே. இரண்டாவது பண்பு? இரண்டாவது அதோட எல்லை. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரை, பேராற்றில் இருந்து உலகின் எல்லை வரைன்னு குறிப்பிடப்படுது. இது அந்த காலத்து மக்களோட உலக பார்வையில முழு உலகத்தையும் குறிக்கிற ஒரு சொற்றொடர். அதாவது இந்த ஆட்சி ஒரு நாட்டுக்கோ இனத்துக்கோ மட்டும் உரியதில்ல, இது ஒரு உலகளாவிய ஆட்சி. இதோட எல்லைகள் முழு உலகத்தையும் உள்ளடக்கியது. ஆமா, சாலமோன் அரசன் கூட இவ்ளோ பெரிய நிலப்பரப்ப ஆளல. சரிதான். இப்போ இந்த 2 பண்புகளையும், அதாவது முடிவில்லாத காலமும் உலகளாவிய எல்லையும் இணைச்சு பார்க்கும்போது இது எந்த ஒரு சாதாரண மனித அரசனையும் குறிக்கலன்னு தெளிவா தெரியுது. அப்போ இது யாரை குறிக்குது? உலகிற்கே அரசராக, மீட்பராக வந்திருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவத்தான் இது நேரடியாக குறிக்குது. அவருடைய ஆட்சி காலத்தால் அழியாதது. அவருடைய இறையாட்சிக்கு எல்லைகளே கிடையாது. அப்படியானால் கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள், அதாவது யூதர் அல்லாத பிற இனத்தாரோட பிரதிநிதிகளா வந்து குழந்தை இயேசுவை வணங்கின நிகழ்வு, ஆமா, அது இந்த உலகளாவிய ஆட்சியோட முதல் அங்கீகாரம். அதுதான் எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள்ங்கிற பல்லவிய உண்மையாக்கின வரலாற்று நிகழ்வு. மிகச்சரி. அந்த நிகழ்வு ஒரு அடையாளம்தான். இயேசுவோட பிறப்பு ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் சொந்தமானது இல்ல, அது முழு மனித குலத்திற்குமான ஒரு கொடைங்கிறத வானமே நட்சத்திரத்தின் வழியா அறிவிச்சது.
ஞானிகளோட பயணம் உலகின் எல்லா திசைகள்ல இருந்தும் மக்கள் இயேசுவை நோக்கி வருவாங்கங்கிறதோட ஒரு முன்னோட்டம். அருமையா சொன்னீங்க. ஆக இந்த திருப்பாடல் ஒரு சாதாரண அரசனை பத்தின புகழ்ச்சி பாடல் இல்ல, மெசியாவாகிய இயேசுவோட அரசாட்சியை பத்தின ஒரு தீர்க்கமான இறைவாக்கு. ஆமா, அவருடைய ஆட்சி நீதி அடித்தளமா கொண்டது, சமாதானத்தை விளைவா கொண்டது, அது காலத்தால் அழியாதது, எல்லைகளால் கட்டுப்படாதது. இந்த திருப்பாடல் இயேசுவோட அரச பத்தி பேசுது. அதே நேரத்துல திருமுழுக்கின் வழியா நாம ஒவ்வொருவரும் இயேசுவோட அரச பணியில பங்கு பெற அழைக்கப்பட்டிருக்கோம். ஆமா, நாம எல்லாரும் இறையாட்சியின் குடிமக்கள். அதனால இந்த வாசகம் நம்ம கிட்ட ஒரு கேள்வியை எழுப்புது. நமக்கு அதிகாரம் இருக்கிற சின்ன சின்ன இடங்கள்ல, நம்ம குடும்பத்துல, நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்ம நட்புறவுல நம்ம எப்படி இயேசுவோட நீதியையும் சமாதானத்தையும் கொண்டு வர முடியும்? நம்மள சுத்தி இருக்கிற எளியோருக்கு, குரல் இல்லாதவங்களுக்கு ஆதரவா நம்ம குரல் ஒலிக்குதா, நம்ம கரங்கள் உதவுதான்னு சிந்திச்சு பார்க்க இந்த நாள் நம்மள அழைக்கட்டும். ஞானிகளைப் போல நாமும் இயேசுவை தேடுவோம். அவரை நம் வாழ்வில் அரசராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியின் கருவிகளாக மாறுவோம். அப்போ பகிர்வுல தொடங்குற அன்பு நீதியில முழுமை அடையுது. இதுதான் இறையரசு. ஆக இயேசு தொடங்கி வைக்கிற அரசு பசியை போக்குற அரசு மட்டுமல்ல, அது நீதியும் சமாதானமும் நிறைந்த ஒரு அரசு. அங்கு எளியோரின் குரல் கேட்கப்படும், ஏழைகளின் தேவைகள் சந்திக்கப்படும். இந்த தரிசனத்தோட உலகளாவிய நோக்கத்தை பதிலுரை பாடலோட பல்லவி தெளிவாக்குது. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆமா, இது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமான அரசு இல்ல. இந்த அன்பின், நீதியின், சமாதானத்தின் அரசுக்கு உலக மக்கள் எல்லாரும் சேவை செய்வாங்கன்னு ஒரு இறைவாக்கு சொல்லப்படுது. அப்ப பாருங்க, ஒரு சின்ன நிகழ்வு, பசியோட இருந்த ஒரு கூட்டம், அவங்க மேல இயேசு கொண்ட பரிவு, அது கடைசியில உலகளாவிய ஒரு இறையரசுக்கான தரிசனத்துல வந்து முடியுது. அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த 3 வாசகங்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு கிடைக்கிற தெளிவான செய்தி இதுதான். கடவுளோட இயல்பே அன்பு. அந்த அன்பு மனிதர்களோட ஆழமான தேவைகளை சந்திக்குது. ஆன்மீக தேவை, உடல் ரீதியான தேவை எல்லாத்தையும். ஆனா அந்த அற்புதத்தை அவர் மட்டுமே செய்யறதில்ல, நம்மையும் அதுல பங்கெடுக்க அழைக்கிறார். நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கன்னு சொல்றார். நம்ம கிட்ட இருக்கிற அந்த 5 அப்பம் 2 மீன்களை பார்த்து இதை வச்சு என்ன பண்ண முடியும் நாம யோசிக்கலாம். ஆனா அத மனமும் வந்து கடவுளோட கரங்கள்ல கொடுக்கும்போது அதை வச்சு பெரிய காரியங்களை செய்யறது அவரோட பொறுப்பு. இதுதான் விசுவாசம். இந்த சிந்தனையை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டுக்க ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம். கேளுங்க. சீடர்கள் 5000 பசித்த மக்களை பார்த்தப்போ அவங்களுக்கு ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை தெரிஞ்சது, ஒரு பற்றாக்குறை தெரிஞ்சது. ஆனா இயேசு அதே இடத்துல கடவுளோட அன்பை வெளிப்படுத்த ஒரு நிறைவான வாய்ப்பை பார்த்தாரு. ஆமா. இப்போ உங்களை கேக்குறோம், உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, வேலை செய்யற இடத்துல ஒரு பெரிய சவாலையோ தேவையையோ சந்திக்கும் போது உங்க கண்களுக்கு சீடர்களை போல பற்றாக்குறை மட்டும்தான் தெரியுதா, அல்லது கடவுளுக்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக உங்ககிட்ட இருக்கிற அந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் தெரியுதா? உங்க பார்வை எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும். ஆற்றலை அளியும் அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே,
செய்வார்கள். மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும், குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் வீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள்.